வணக்கம் மக்களே, கடலை பருப்பு வச்சுட்டு ஒரு அருமையான பருப்பு உருண்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு கப் கடலை பருப்பு ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ 1 ஹவர் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு அந்த கடலை பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். ஸோ தண்ணியே ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் அரைக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் குறைன்னு தெரியுது. இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா திரும்பி நம்ம ரொம்ப சாஃப்டாக நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், அரைச்சாச்சு. ஸோ இதை ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, சிறிதளவு வெங்காயம், சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி சின்ன உருண்டைகளை நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு 10லேருந்து ஒரு 15 உருண்டைங்க இதில் வர ஆரம்பிக்கும். இது போல் சின்ன உருண்டைகளை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். ஸோ இதை வேக வைக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. நம்ம குழம்புலேயே சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். ஸோ ஒரு மண் சட்டி எடுத்தாச்சு. ஸோ அதில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய். ஸோ எப்போதுமே பார்த்திங்கன்னா குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லது சொல்லுவேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கணக்கெண்ணெய் வச்சுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் சிறிதளவு கறிவேப்பிலை, சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. கண்ணாடி பதம் அளவுக்கு பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு. ஸோ இதில் ஒரு 4 பல் இடித்த பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா 2 தக்காளி இதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த வெங்காய தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். ஸோ நம்ம வீட்டிலே அரைக்கிற அந்த மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ற போல். ஸோ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா எல்லாமே வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அங்கே மேலே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே அங்கே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி எடுத்து கரைச்சி வச்சுருந்த ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சு புளி கரைசலை இதில் ஆட் பண்ணலாம். ஸோ ஒரு கப் அளவுக்கு தான். சரி, அதே ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணீர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷமாவது அது நல்லா இந்த குழம்பு கொதிக்கணும். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே அங்கே வேக ஆரம்பிச்சிடும். ஸோ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சுருந்த கடலைப்பருப்பு உருண்டைகளை நம்ம ஒன்று ஒன்றா போட ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம ஒரே இடத்துல போடாமல் கொஞ்சம் தள்ளி அங்கே போட ஆரம்பிங்க. ஸோ ஒன்றுமே உடையாமல் உங்களுக்கு நல்லா வரும், சூப்பராக. ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு ஏற்ற போல் ஒரு 10 உருண்டைகளை போட ஆரம்பிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அது வேகட்டும். ஸோ அந்த குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டியாகும். அதே போல் எல்லா பருப்பு அந்த உருண்டைகள் எல்லாமே நல்லா உங்களுக்கு வேக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய பருப்பு உருண்டை குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடோடு வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.